ம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்டோரியோட பேரு வந்து கடேரியா. கடேரியா. ஸோ இது வந்து கடேரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த கீழ டாட் வந்துச்சு அப்படின்னா, அத வந்து சவுண்ட்லயும் சொல்லுவாங்க. அதனால சில பேர் வந்து இத வந்து கரேரியா அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால நான் தமிழ்ல குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்படி வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரலா சொல்லும்போது கடேரியா தான். ஆனா ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷன்னு பார்த்தோம்னா, கரேரியா அப்படின்னு வரும். ஓகே. ஆனா அதிகமா யூசேஜ்ல இருக்கிறது இதுதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்படின்னு வந்துச்சுன்னா டாட் இருக்காது. டாக்கு கீழ டாட் வந்துருச்சு அப்படின்னா, அத வந்து சவுண்ட்ல சொல்லணும். ஓகே. ஸோ இது வந்து கரேரியா அப்படின்ற மாரி வரும். ஆனா ஜென்ரலா நம்ம வந்து அந்த டாட் இருந்தாலுமே, அத நம்ம வந்து நம்ம சவுண்ட்ல தான் யூஸ் பண்றோம். அதனால நான் வந்து இதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வந்து மெய்ப்பன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆடு, மாடு மேய்ப்பாங்க இல்லைங்களா? அவங்கள தான் வந்து ஹிந்தியில வந்து கடேரியா அப்படிம்பாங்க. கடேரியா. ஓகே. ஸோ இந்த ஸ்டோரியோட பேர் வந்து பார்த்தோன்னா मेइपन அப்படின்னு வரும். கிசி गांव में एक गडेरिया रहता था. கிசி गांव में ஏதோ ஒரு கிராமத்தில் அப்படின்னு வரும். ஓகே. ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மெய்ப்பன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். रहता அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். वह प्रतिदिन अपनी भेड़ों को पहाड़ की तलहटी में चराने ले जाता था. वह प्रतिदिन அவன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அவன் ஒவ்வொரு நாளும் அல்லது தினமும், பிரதிதின் அப்படின்னா ஒவ்வொரு நாளும், தினமும் அப்படின்னு வரும். ஓகே. தினமும் தன்னுடைய பேடம் அப்படின்னா வந்து ஆடுகள் அப்படின்னு அர்த்தம். பேடா அப்படின்னா வந்து ஆடு அப்படின்னு அர்த்தம். பேடம் அப்படின்னா வந்து ஆடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்படி அப்படின்னா தன்னுடைய ஆடுகளை அப்படின்னு வரும். பேடோம் கோ அப்படின்னு இருக்கிறனால ஆடுகளை பஹாடுக்கி தல்ஹட்டி. ஸோ பஹாட் அப்படின்னா வந்து மவுண்டன். தல்ஹட்டி அப்படின்னா வந்து அடிவாரம் அப்படின்னு அர்த்தம். தல்ஹட்டி அப்படின்னாலே வந்து மலை அடிவாரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மலை அடிவாரத்தில் வந்துட்டு சரானே லே ஜாத்தாத்தா அப்படின்னா வந்துட்டு அதை மேய்ப்பதற்காக மலை அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அதாவது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மேய்ப்பன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவன் வந்து தினமும் தன்னோட ஆடுகள் எல்லாம் கூட்டிகிட்டு மலை அடிவாரத்துக்கு போய் அதுகளை வந்து மேய வச்சு கூட்டிகிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருந்துருக்குறான். ஜப் பேடே சர்னே லக்தீத்தி. அந்த ஆடுகள்லாம் மேய்து கொண்டு இருந்தபோது, லக்தீத்தி அப்படின்னா அதாவது இவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அந்த அடிவாரத்தில் விட்டதுக்கப்புறம் அது மேய ஆரம்பிக்குது. அந்த மேய ஆரம்பிக்கும் போது அப்படின்ற மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜப் பேடே சர்னே லக்தீத்தி அப்படின்னா ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருந்தபோது, தப் பைட்டே பைட்டே உசே அகேலாப்பன் அவுர் ஊபன் சதாத்தி தி. சத்தானா அப்படின்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை வந்து பாதர் பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறது, இல்லை வேதனை கொடுக்கறது, அந்த மாதிரி எந்த மாதிரி மீனிங்கில் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் ஆடுகளை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு மேய்க்கறக்கு விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து உட்காந்துட்டே தான் இருக்கான். ஏன்னா அது பாட்டு மேய்ஞ்சிட்ருக்கு, இவன் உட்காந்துட்டு இருக்கான். தப் பைட்டே பைட்டே உசே அக்கேலாப்பன் அப்படின்னா வந்து தனிமை அப்படின்னு அர்த்தம். ஆர் ஊபன் அப்படின்னா வந்துட்டு ஒரு வகையான சலிப்பு. ஸோ அவனுக்கு வந்து எப்பவுமே ரிப்பீட்டடாக வந்துட்டு ரொட்டீனாக ஒரே ஒர்க் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் ஆடுகளெல்லாம் விட்டதுக்கப்புறம் அதுக பாட்டுக்கு மேயுது, இவனுக்கு வேலையே இல்லை. அதனால் உட்காந்துக்கிட்டே அவனுக்கு வந்துட்டு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தனிமையும் சலிப்பும் அவனை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. சதாத்தி தி அப்படின்னா தொந்தரவு செய்தது அப்படின்னு அர்த்தம். உசே சமஜ் நிஹி ஆத்தா தா கி வ கியா கரே. உசே சமஜ் நிஹி ஆத்தா தா. அவனுக்கு புரியவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இது. ஸோ என்ன செய்வதென்றே, வ கியா கரே, அவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஸோ நம்ம தமிழில் சொல்லும்போது அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹிந்தியில் பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ் மாதிரி தான். நம்ம வந்து அந்த செகண்ட் பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை செகண்ட் பார்ட்டாகவும் யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸில். ஓகே. உசே சமஜ் நிஹி ஆத்தாத்தா அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. எதை பற்றி என்ன செய்யறது அப்படின்னு. ஓகே. ஸோ இது சிம்பிளாக நம்ம சொல்லிடுவோம் தமிழில். ஏக் தின் உசே ஏக் ஷராரத் சூஜி. ஷராரத் அப்படின்னா வந்துட்டு குறும்பு அப்படின்னு அர்த்தம். சூஜி அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் யோசனை வருவது, அந்த மாதிரி சொல்கிறது. உசே சமஜ் நிஹி ஆத்தாத்தா கி வ கியா கரே. அவனுக்கு புரியவில்லை, அதாவது என்ன செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏக் தின் உசே ஏக் ஷராரத் சூஜி அப்படின்னா ஒரு நாள் அவனுக்கு ஒரு குறும்புத்தனம் தோணுச்சு.
ஓகே, ஒரு ஐடியா வருது, ஒரு நாட்டியான ஒரு ஐடியா அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. சில்லாயா, அவன் கத்தினான். என்ன கத்தினான்? சில்லானா அப்படின்னா வந்து கத்துவது அப்படின்னு அர்த்தம். சில்லாயா, அவன் கத்தினான். என்னன்னு கத்தினான் அப்படின்னா பேடியா ஆயா, பேடியா ஆயா. ஸோ பேடியா அப்படின்னா வந்து ஓநாய் அப்படின்னு அர்த்தம். ஓநாய் வந்து விட்டது, ஓநாய் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆயா அப்படின்னா வந்துட்டு வந்தது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராப்பர் மீனிங்கில் பார்த்தோம்னா வந்தது அப்படின்னு தான் வரும். இந்த இடத்துல வந்து என்னென்னா அவன் சொல்கிறது வந்து வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, அதாவது ஓநாய் வந்திருக்குது, ஓநாய் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். உஸ்கி புகார் சுன்கர் गाँव वाले भागे आए. அவனுடைய கூக்குரல் கேட்டு, அதாவது வந்து அழைப்பை கேட்டு, அவன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும். புகார்னா அப்படின்னா வந்து கூப்பிடுவது அப்படின்னு அர்த்தம். புகாருனா அப்படின்னா கூப்பிடுவது. உஸ்கி புகார் சுன்கர், அவன் கூப்பிடுவதை கேட்டு. புகார் அப்படிங்கிறது ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் அவனுடைய கூக்குரல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவனுடைய அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அவனுடைய கூக்குரல் கேட்டு அப்படின்னு. ஸோ இது ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் உஸ்கின்னு போட்டிருக்கோம். சுன்கர் அப்படின்னா கேட்டு. गाँव वाले भागे आए அப்படின்னா கிராமவாசிகள் ஓடி வந்தார்கள். ஓகே, பாகே ஆயே அப்படின்னா ஓட்டம் பிடிச்சி வந்தாங்க, ஓடி வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். உஸ்னே கஹா புத்து பனாயா, புத்து பனாயா. ஸோ அவங்க எல்லாரும் அறக்க பறக்க ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான் உஸ்னே கஹா. இந்த இடத்துல உஸ்னே அப்படிங்கிறது அந்த மெய்ப்பனை தான் மீன் பண்ணுறோம். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா புத்து பனாயா. புத்து அப்படின்னா வந்து முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ முட்டாளாக்கினேன், முட்டாளாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அவர் ஹஸ்னே லகா அப்படின்னா சிரிக்க துவங்கினான். ஸோ எல்லாரும் ஐயோ ஓநாய் வந்துருச்சு போல இருக்குன்ட்டு எல்லாரும் ஓடி வராங்க அவனை காப்பாத்துறதுக்கு. ஆனால் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி நான் உங்களை எல்லாத்தையும் முட்டாளாக்கினேன், முட்டாளாக்கினேன், ஏமாத்தினேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். गाँव वालों को बहुत क्रोध आया. क्रोध அப்படின்னா வந்து கோபம் அப்படின்னு அர்த்தம். குஸ்ஸா ஆயான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ கிராமவாசிகளுக்கு ரொம்ப கோபம் வந்தது. வே சுப்சாப் வாபஸ் சலே கயே. ஸோ அவங்க வந்துட்டு எதுவும் பேசாமல், ஸோ என்னதான் அவங்களுக்கு கோபம் வந்தாலும் இவனை ஒன்றும் பேசலை, அமைதியாக திரும்பி போயிடுறாங்க. வாபஸ் சலே கயே அப்படின்னா திரும்பி சென்று விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். பர் கடேரியே கோ பகுத் மஸா ஆயா. பர் அப்படின்னா இந்த இடத்துல ஆனால் அப்படின்னு அர்த்தம். கடேரியே கோ பகுத் மஸா ஆயா அப்படின்னா இந்த மெய்ப்பனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என்ஜாய் பண்ணான். ஸோ மஸா ஆயா அப்படின்னா வந்து என்ஜாய் பண்ணுறது. அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தா, ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஜா தான், ஆனால் சொல்லும்போது சில பேர் மஜா ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஜெட் சவுண்டில் சொல்லணும். ஓகே, மஸா ஆயா. ஸோ மஜான்னு சொல்லலாமா அப்படின்னா சில ரீஜன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மஜானே சொல்லுவாங்க. ஓகே, ஐசா உஸ்னே கை பார் கியா. ஸோ இப்படி அவன் வந்து பல தடவை செய்தான். கை அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம். பார் அப்படின்னா தடவை அல்லது முறை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐசா அப்படின்னா இப்படி, இப்படி அவன் பல தடவை செய்தான். ஐசா உஸ்னே கை பார் கியா. ஏக் தின் சச் மே பேடியே நே பேடோं पर हमला कर दिया. ஏக் தின் ஒரு நாள், சச்சுமே அப்படின்னா உண்மையாலுமே நிஜமாலுமே அப்படின்னு அர்த்தம். பேடியே ஓநாய், ஓநாய் வந்து பேடோம் பர். ஸோ இது பார்த்தோம்னாலே தெரியும், ரெண்டும் ஒரே மாதிரி வேர்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு சவுண்ட் இருக்கும். பட் இது வந்து பேடியே, பேடியா அப்படின்னா வந்துட்டு ஓநாய் அப்படின்னு அர்த்தம். பேடா அப்படின்னா வந்து ஆடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேடானா ஆடு அப்படின்னு அர்த்தம். பக்ரி அப்படின்னாலும் ஆடு தான். யூஸ்வலாக வந்து பேடா அப்படின்னு சொல்லும்போது செம்பரி ஆடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பேடியே நே பேடோं पर हमला कर दिया. हमला करना அப்படின்னா வந்து தாக்குவது, அட்டாக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சச் மே பேடியே நே பேடோं पर हमला कर दिया. ஸோ ஒரு நாள் நிஜமாலுமே வந்து ஓநாய் வந்து அந்த ஆடுகளை வந்துட்டு அட்டாக் பண்ணுது. சகாயத்தா கேலியே चिल्लाने पर भी कोई गाँव वाला नहीं आया. சகாயத்தா கேலியே, சகாயத்தா அப்படின்னா வந்து ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். மதத் அப்படின்னாலும் ஹெல்ப் தான். ஓகே, சகாயத்தா கேலியேனா ஹெல்ப்புக்காக கூப்பிட்ட போதிலும், கத்திய போதிலும், சில்லானே பர்பி அப்படின்னா கத்திய போதிலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவன் வந்துட்டு ஹெல்ப் கேட்டு கத்துறான்.
சில்லானா அப்படின்னா கத்துவது அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப் கேட்டு கத்துறான். ஆனால் பர்பி அப்படின்னா வந்துட்டு கத்திய போதிலும் அப்படின்னு எடுத்துக்கணும். கோயி காவ்வாலா நெஹி ஆயா, எந்த ஒரு கிராமவாசியும் வரவில்லை. ஓகே, கோயி காவ்வாலா அப்படின்னா எந்த ஒரு கிராமவாசியும் வரவில்லை அப்படின்னு அர்த்தம். நெஹி ஆயானா வரவில்லை. கடேரியா தேக்தாஹி ரஹ் கயா அப்படின்னா அந்த மெய்ப்பெண் வந்துட்டு பார்த்ததை பார்த்தபடியே நின்றுட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு தப்பிச்சு அவன் மேபி எங்கேயோ இருக்கான். அவன் வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அவனோட ஆடுகளை வந்து அந்த ஓநாய் வந்து அட்டாக் பண்ணுறத அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அவர் பேடியா பேடோம் கோ லேக்கர் சலா கயா. ஸோ அட்டாக் பண்ணுது. அந்த ஓநாய் வந்து ஆடுகளை வந்து கூட்டிகிட்டும் போயிடுது. அதாவது கூட்டிகிட்டு போகுதுன்னா அந்த இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. பேடியா பேடோம் கோ லேக்கர் சலா கயா அப்படின்னா ஓநாய் வந்து அந்த ஆடுகளை இழுத்து கொண்டு போனது, ஆக்சுவலாக அது வந்து கூட்டிகிட்டு போனது அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி மூர்க்கத்தா பர் கடேரியா பகுத் பச்தாயா. மூர்க்கத்தா அப்படின்னா வந்து முட்டாள்தனம் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து. ஸோ இந்த இடத்துல வந்து பர் அப்படின்னா வந்துட்டு தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கடேரியா பகுத் பச்தாயா அப்படின்னா வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணான், ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ, நம்ம இத்தனை நாள் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தோம், இன்றைக்கி நிஜமாலுமே ஓநாய் வந்துருச்சு, ஆனாலும் நம்மளை யாரும் நம்பலை, நம்மளோட முட்டாள்தனத்தினால தான் இது நடந்துருச்சு அப்படின்னு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பச்தானா அப்படின்னா வந்து ஃபீல் பண்ணுறது, வருத்தப்படுறது அதெல்லாம். அவர் காலி ஹாத் வாபஸ் லவுட்டா. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது வெறுங்கையோடு திரும்பி வரான். காலி ஹாத் அப்படின்னா வெறுங்கையோட அப்படின்னு அர்த்தம். காலி ஹாத்னா வெறும் கை அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த ஆடுகள் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஓநாய் இழுத்துட்டு போயிடுது. அதனால இவன் திரும்பி வரும்போது வெறுங்கையோட திரும்பி வரான். காலி ஹாத் வாபஸ் லவுட்டா அப்படின்னா திரும்பி வந்தான், வெறுங்கையோட திரும்பி வந்தான்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட ஷிக்ஷா, அதாவது மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூட் போல்னே வாலும் பர் கோயி விஸ்வாஸ் நஹி கர்த்தா ஹை. அதாவது ஜூட் அப்படின்னு, ஸோ இது சொல்லும்போது சில பேர் ஜூட் அப்படிம்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் இழுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜூட்டு அப்படிம்பாங்க. ஓகே, ஜூட்டு. ஸோ ஜூட் அப்படின்னா வந்துட்டு பொய் அப்படின்னு அர்த்தம். ஜூட் போல்னே வாலும் பர் அப்படின்னா பொய் சொல்பவர்களை. ஓகே, போல்னா அப்படின்னா சொல்வது, வாலும் அப்படின்னா சொல்பவர்களை, பர் கோயி விஸ்வாஸ் நஹி கர்த்தா ஹை அப்படின்னா ஒரு பொய் சொல்லிகிட்டே இருக்கிறவங்கள வந்து யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. விஸ்வாஸ் நஹி கர்த்தா ஹை அப்படின்னா யாரும் அவங்கள வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாரலில். ஓகே, இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து அதுதான். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து லாஸ்ட் வீடியோவிலேருந்து நான் அப்படியே அட்டஸ்டச் ஒரு டைம் இந்த ஸ்டோரியை ரீட் அவுட் பண்ணுறேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த வாட்டி ரீட் அவுட் பண்ணிடுறேன். किसी गांव में एक गडेरिया रहता था। वह प्रतिदिन अपनी भेड़ों को पहाड़ की तलहटी में चराने ले जाता था। जब भेड़ें चरने लगती थी तब बैठे बैठे उसे अकेलापन और ऊबन सताती थी। उसे समझ नहीं आता था कि वह क्या करे। एक दिन उसे एक शरारत सूझी। वह चिल्लाया, भेड़िया आया, भेड़िया आया। उसकी पुकार सुनकर गांव वाले भागे आए। उसने कहा, बुद्धू बनाया और हंसने लगा। गांव वालों को बहुत क्रोध आया। वे चुपचाप वापस चले गए। पर गडेरिया, சாரி, இந்த இடத்துல வந்துட்டு கட்ரியே அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இந்த கோடு வந்திருக்கணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் பிடிஎஃப்பில். ஓகே, கடேரியா. ஸோ போட்டேன். ஆக்சுவலாக இது வந்து டே. இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு வரும் மேலே. ஓகே, ஸோ இங்கே மேக்கெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து கோடு வந்திருக்கணும். गडेरिए को बहुत मज़ा आया। ऐसा उसने कई बार किया। एक दिन सच में भेड़िए ने भेड़ों पर हमला कर दिया। सहायता के लिए चिल्लाने पर भी कोई गाँव वाला नहीं आया। गडेरिया. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டே இப்படி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டே இங்கே வந்திருக்கணும். गडेरिया देखता ही रह गया और भेड़ों को लेकर चला गया। अपनी मूर्खता पर गडेरिया बहुत पछताया और खाली हाथ वापस लौटा। शिक्षा, झूठ बोलने वालों पर कोई विश्वास नहीं करता है. ஸோ இந்த ஸ்டோரியிலையும் நம்ம வந்து சில புது
பார்த்துருக்கோம். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். கடேரியா அப்படின்னா வந்து மெய்ப்பன் அப்படின்னு அர்த்தம். பிரதிதின் அப்படின்னா தினமும், பேடா அப்படின்னா ஆடு, பஹாட் அப்படின்னா மலை, தல்ஹட்டி அப்படின்னா வந்து மலை அடிவாரம், சரானா அப்படின்னா வந்து மேய்ச்சல், அக்கேலாப்பன் அப்படின்னா தனிமை, ஊபன் அப்படின்னா சலிப்பு, சத்தானா அப்படின்னா வந்து துன்புறுத்துவது, தொந்தரவு செய்வது அப்படின்னு அர்த்தம். ஷராரத் அப்படின்னா குறும்பு, சூஜா அப்படின்னா நினைப்பது, யோசனை தோன்றுவது, சில்லானா அப்படின்னா கத்துவது, பேடியா அப்படின்னா வந்து ஓனாய், புக்காருனா. ஸோ இது வந்து இக்கு சொல்லணும், பட் ரொம்ப அழுத்தக்கூடாது. புக்காரனா இல்லை, புக்காரனா. ஓகே, புக்காரனா. புக்காரனா அப்படின்னா வந்து அழைப்பது, கூப்பிடுவது அப்படின்னு அர்த்தம். சுன்கர் அப்படின்னா கேட்டு, பாகே ஆனா அப்படின்னா ஓடி வருவது, புத்து அப்படின்னா முட்டாள், ஹஸ்னா அப்படின்னா சிரிப்பது, குரோது ஆனா அப்படின்னா வந்து கோபம் வருவது, சுப்சாப் அப்படின்னா அமைதியாக, வாபஸ் சலே ஜானா அப்படின்னா திரும்பி போவது, மஸா ஆனா அப்படின்னா வந்து சுவாரஸ்யமாக இருப்பது, சந்தோஷமாக அனுபவிப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கை அப்படின்னா பல, பார் அப்படின்னா முறை அல்லது தடவை, சச்மே அப்படின்னா உண்மையாகவே, நிஜமாகவே அப்படின்னு அர்த்தம். ஹம்லா கர்னா அப்படின்னா தாக்குவது, சகாயத்தா அப்படின்னா உதவி, மூர்கத்தா அப்படின்னா வந்துட்டு முட்டாள்தனம், பச்தானா அப்படின்னா வருத்தப்படுவது, காலி ஹாத் அப்படின்னா வெறும் கை, வாபஸ் லவுட்னா அப்படின்னா திரும்பி வருவது, ஜூட் போலுனா அப்படின்னா பொய் சொல்வது, விஸ்வாஸ் கர்னா அப்படின்னா வந்து நம்புவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து இவ்வளோ புது வொக்காப் பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை வந்து நான் கீழே அப்படியே வந்துட்டு தமிழ் ஃபாண்ட்ஸில், தமிழ் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஃபுல் ஸ்டோரியும் அப்படியே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.